வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வள்ளி அருணா. ரசித்து சமைப்போம், சுவையால் இணைவோம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நான்வெஜ் ரெசிபி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து மட்டன் 1/2 கிலோ வந்து வாங்கியிருக்கேன். சூப்பரான நல்ல மட்டன். ரொம்ப அதாவது கிடா கறின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இல்லாமல் நல்லா வந்து இளங்கறியாக வந்து இருக்குது. இதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதாவது போனோடு தான் இருக்குது. அதாவது போன்லெஸ்ஸாக இப்போ தனியாக கொடுக்குறாங்க. போன் அப்படி தனியாக, எலும்பு தனியாக, எலும்பு கறி தனியாக கொடுக்குறாங்களா, அது 2 கலந்தது தான் இது. நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறம் எப்போவுமே தண்ணியில் வந்து மட்டனை போடுறத விட இந்த மாதிரி குக்கர் வச்சுட்டு ஃபஸ்ட்டு மட்டன் போட்டிங்க அப்படின்னா நம்ம வதக்கிறப்ப வந்து இதில் இருக்க தண்ணி எல்லாமே முதல்ல வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மட்டன் போட்டுங்கிறப்ப நிறையா வந்து தண்ணியாகி அப்புறம் எக்ஸஸாக பொங்கி வழிஞ்சு அந்த மாதிரிலாம் இதுவாகிடும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்களா, தண்ணி வந்து விட்டுட்டு வருது பாருங்கள். கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ நான் வந்து கொஞ்சமாக அதில் வந்து மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் தேவையான அளவு உப்பும் இதிலேயே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அரை உப்பாக போட்டுக்கலாம். ஏன்னா அந்த உப்பு வந்து இதில் சார்ந்துருக்கணும் இல்லையா கறியில், அதுக்காண்டி. அப்புறம் நம்ம லாஸ்ட்டில் வந்து மசாலா எல்லாம் சேர்க்குறப்ப கொஞ்சம் சால்ட் வந்து போட்டுக்கலாம். போட்டு காரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து பட்டை மிளகாய் தான் வறுத்து, பெப்பர் தான் நம்ம போட போகிறோம். அதனால் வந்து கொஞ்சமாக வந்து 1 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டிருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நல்லா ஏன்னா சீக்கிரம் வந்து இந்த மட்டன் வந்து வெந்து போயிடும், அதுக்காண்டி போடுறது. அப்புறம் மெயினாக அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு வைக்கிறப்ப என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொட்டாச்சி இருக்கு இல்லையா, அதாவது கொட்டாங்குச்சின்னு சொல்லுவாங்கள்ல, தேங்காய் மூடி அந்த ஓடு, அதை வந்து தட்டி இதோட வந்து சேர்ப்பாங்க. அது எதுக்கு சேர்க்குறாங்க அப்படின்னா, சீக்கிரம் வெந்துடும் கறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த தேங்காய் மூடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெஷரை வந்து குறைக்கக்கூடியது. மட்டன் வந்து ப்ரெஷர் தரும் அப்படிங்கிறதுக்காண்டி அதை போட்டால் ப்ரெஷர் வராதுங்கிறதுக்காண்டி அதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இருந்தால் நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நம்ம அடுத்து வந்து மிளகு தான் சேர்க்க போகிறோம், பெப்பர் தான் அதிகமாக சேர்க்க போகிறோம். இது போதும். இதில் வந்து கொஞ்சமாக 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ நம்ம தண்ணியே ஊற்றலாம். ஆனால் பார்த்திங்களா எவ்வளோ தண்ணி வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து தண்ணி இல்லாமல் முதல்ல இந்த மாதிரி போட்டு வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஏன்னா சுக்கா தானே பண்ண போகிறேன், அதனால் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றுறேன். 1 ஸ்பூன் 1 டம்ளர் அளவுக்கு. இப்போ தண்ணியை ஊற்றி நம்ம என்ன பண்ணிடலாம், மூடி வச்சு ஒரு 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து சிம்லேயே வச்சுருங்க. ரொம்ப நேரம் ஒரு 20 மினிட்ஸ்லாம் வச்சு அப்படியே கறி வந்து குழஞ்சி போயிடும். உங்கள் ஏரியா கறி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துங்க. இப்போ பாருங்கள், இதுவே நல்லா வெந்து போயிருக்கு. கொஞ்சோண்டு தண்ணி தான் இருக்குது. நம்ம ஊற்றுல வந்து 1 டம்ளரில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தான் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து நிறைய வெங்காயமும் பூண்டும் தேவை. சின்ன வெங்காயம் உரிச்சிக்கலாம். நான் அன்றைக்கி வந்து பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி அந்த ஜோடியாக் மிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காய் கட் பண்ணுறது இருக்கும் இல்லையா, அதில் இந்த மாதிரி டேரெக்டாக போட்டிங்கன்னா ஆனியன் வந்து சூப்பராக நைஸாக நல்லா சாப் பண்ணிவிடும். பாருங்கள், சூப்பராக சாப் பண்ணியிருக்கு. தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. இப்போ வறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பட்டை மிளகாய் வந்து ஒரு 6 பட்டை மிளகாய், பெப்பர் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் வந்து ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி, பச்சை கொத்தமல்லி. இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடாயில் வந்து எண்ணெய் இல்லாமல் சும்மா ட்ரையாக வந்து ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். மிளகாய் வந்து அப்படியே கிள்ளி போட்டும் வந்து நம்ம வந்து செய்யலாம். ஆனால் வந்து அந்த சீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வாயில் போட்டு இதை வந்து நம்ம இந்த மாதிரி பவுடர் ஆக்குறோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அதனால் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து அதே கடாயில் நான் வந்து எண்ணெய் வந்து விட்டுறேன். 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுட்டு, தாளிக்க எதுவும் வந்து சேர்க்க தேவையில்லை. நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா நைஸாக சாப் பண்ணியிருக்க ஆனியனை வந்து இதோட வந்து நம்ம சேர்த்துடலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் வந்து நம்ம ஆனியனை வந்து சேர்த்துட்டு, ஆனியனும் பூண்டும் போட்டிருக்கேன். அதெல்லாம் பூண்டும் அதோட சேர்த்து நைஸாக கட் பண்ணிவிட்டேன். நீங்கள் எவ்வளோக்கு ஆனியன் சேர்க்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த மசாலையும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்ம வெறும் மட்டன் இல்லாமல் அந்த மசாலையும் கிடைக்கும். அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மட்டனை விட அந்த மசாலா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் வந்து ப்ரௌன் ஆகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போதைக்கு நம்ம வந்து அந்த மட்டன் எடுத்து இதோட சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரெஷ் வந்து கறி லீவ்ஸ் வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன்.
போட்டுட்டு இப்போ நம்ம வந்து அந்த குக்கரில் வச்சுருந்தோம் இல்லையா, வேக வச்சுருந்தேன் அந்த மட்டனை வந்து இதோட வந்து ஆட் பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம், லெமன் சாதம், ரச சாதம் எல்லா ரைஸோடையும் செம்ம காம்பினேஷன், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஈவன் சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வந்து சாப்பிட்லாம். சுக்கா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை போட்டு நம்ம வந்து எல்லாம் இந்த ஆனியெல்லாம் ஒன்றாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மிங்கிள் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த பெப்பரை, அதை வந்து மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கிட்டு வந்துடலாம். இது கொஞ்சம் வேந்து அந்த தண்ணியெல்லாம் வந்து சுண்டிடுச்சு பாருங்கள். அந்த நம்ம ஊற்றுற ஆயில் வந்து இந்த ஓரத்தில் தனியாக வர ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து இந்த உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணும்னு பார்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் தான் வறுத்ததுனால 1/2 கேஜிங்கிறனால அப்படியே போட்டேன். நீங்கள் வந்து இந்த பவுடர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் கூட நார்மல் நீங்கள் காய்கறி மசாலாக்கெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சேனக்கிழங்கு அதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் பண்ணும்போது நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லா மட்டன் மசாலா மாதிரியே இருக்கும் சூப்பராக. இப்போ பாருங்கள் நம்ம வந்து சேர்த்துட்டோம். இந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு வந்து ரொம்ப நேரம் வேகணும் அப்படி அவசியம் இல்லை. பார்த்திங்களா, ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த மாதிரி ஆயில் வந்து தனியாக வர ஆரம்பிச்சிச்சு. சுக்கா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கொரியண்டர் லீவ்ஸ் வந்துட்டு போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். செமையாக ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.